ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ், 4வது லைன் மேல இருக்கு. ஓகே, இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் நாம திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமையே கொடுத்திருந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸ் எப்படி வேலை சொல்லியிருக்கு, லெவல்ஸை தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் 24,285 அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் ஹை அப்படின்றத நேற்று செட் பண்ணல. ஓகே, ஓப்பன் ஹை அப்படின்றத செட் பண்ணல. ஆனா ஓப்பனுக்கும் ஹைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட் அப்படின்றத செட் பண்ணியாச்சு. செட் பண்ணி அங்கிருந்து விழ ஆரம்பிச்சவங்க தொடர்ந்து ஒரு நல்ல ஃபால், ஒரு சின்ன ஸ்விங்கு. ப்ரீவியஸ் டே ஹை அங்கதான் இருந்திருக்கு. ஓப்பன் ப்ரைஸும் நமக்கு அங்கதான், ப்ரீவியஸ் டே ஹை பக்கத்திலேயே தான் ஓப்பன். அங்கிருந்து ஃபால் ஆனவங்க நல்ல ஒரு ஃபால். நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் 24,250 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே இருந்து ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சது அப்படின்னாவே தொடர்ந்து கீழே போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ப்ரைஸ் என்னவோ 24,250க்கு மேலே, அதே நேரத்தில் நம்ம 24,350 அதுக்கு மேலே இருந்தால் தான் தொடர்ந்து மேலே போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு, நம்ம சொல்லியிருக்க ஸ்ட்ரைக்குக்கு மேலேயும் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு டவுன், ஒரு சைடுவேஸ் போகக்கூடிய வாய்ப்பும் கிரியேட் ஆயிருந்திருக்கலாம். ஆனா மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. எந்த இடத்துல அப்படின்னா, நாம சொல்லியிருக்க இந்த 250 அந்த ஏரியாவை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் கேண்டில் போட்டு பிரேக் பண்ணியிருக்காங்க. பிரேக் பண்ணவங்க திரும்ப அந்த ஏரியாவுக்கு தாண்டி போகவே இல்லை. கூடவே நம்மளோட S1 அப்படின்றதும் இருந்தது, ப்ரீவியஸ் டே லோன்றதும் இருந்தது. எல்லாத்தையும் பிரேக் பண்ணி போனவங்க நம்மளோட S2 அந்த ஏரியா வந்து டச் பண்ணியாச்சு. டச் பண்ணியாச்சுன்னா ஒரு 1.5 பாயிண்ட்ல மிஸ் பண்ணியிருக்கான். அங்கதான் மார்க்கெட்டோட கரெக்ஷன் அப்படின்றது கடைசியா கிடைச்சு இப்போ நமக்கு க்ளோசிங் 24,219 200 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலதான் வந்து க்ளோசிங் அப்படின்றது கிடைச்சிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே. நிஃப்டி அப்படின்றத தாண்டி என்எஸ்சில எல்லா கான்ட்ராக்டுமே எக்ஸ்பைரி ஆக போகுது. இந்த எக்ஸ்பைரி ஒரு சைட்வேஸ் எக்ஸ்பைரியா இருக்க வாய்ப்பா, இல்ல இன்னைக்கும் ஒரு ட்ரெண்டான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா இருக்காதா அப்படின்றதெல்லாம் பிரீமியம் என்ன சொல்லுது. லைவ் மார்க்கெட்ல அந்த பிரீமியத்தை நீங்க எந்த அளவு வாட்ச் பண்றீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களால அதை புரிஞ்சுக்க முடியும். ஓகே, நம்ம பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், வழக்கமா நமக்கு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு தேவையான பிரீமியம் இருக்க போறது கிடையாது. ஸோ டைரக்டா ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம லெவல்ஸ் கொடுப்போம் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் ப்ரைஸ் 60 பாயிண்ட் தான் இருக்கு. இந்த 60 பாயிண்ட்டை 25 பாயிண்ட்டுக்கும் கம்மியா எடுத்துட்டு வரணும். இப்போ 60 பாயிண்ட் இருக்கு, இந்த 60ல இருந்து அப்போ ஒரு 35-40 பாயிண்ட்டை ஜீரோ பண்ணணும், குறைக்கணும். ஏன்னா நிஃப்டியோட ஸ்ட்ரைக் டிஃபரன்ஸ் நமக்கு 50. இந்த 50ல பாதி 25 எந்த ஸ்ட்ரைக் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா இன்னைக்கு க்ளோஸ் ஆகுதோ அந்த ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் பிரைஸ் 25 பாயிண்ட்டுக்கும் கம்மியா இருக்கும். இதுதான் ஒரு நிஃப்டியோட ஆப்ஷன்ஸோட க்ளோசிங் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் கால்குலேஷன், இதுதான் அல்காரிதம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நாம எடுக்க போறது 24,320 அப்படின்றது நம்மளோட R2 இருக்க போகுது. 24,261 அப்படின்றது R1 இருக்க போகுது. 24,141 அப்படின்றது S1 இருக்க போகுது. ஓகே, என்ன வரானுங்களே, 24,141 42 கூட போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்து 24,080 இதுதான் நம்மளோட S2 இருக்க போகுது இன்னைக்கு. இதை தாண்டி பிரீமியம் அப்படின்றது 24,300 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்துல தான் தொடர்ந்து அப்சைட் போகக்கூடிய வாய்ப்பு கிரியேட் ஆகும். என்ன நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. இதுக்கப்புறம் மேல போச்சு அப்படின்னா
இப்போ காலை செல் பண்ணி ப்ராஃபிட்ல இருப்பாங்க கால் செல்லர்ஸ் எல்லாம். இந்த கால் செல்லர்ஸ் அவங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணக்கூடிய தேவை கட்டாயம் அப்படின்றது இந்த ஏரியாவுக்கு மேல ஸ்பாட் நின்னு பிரீமியம் சப்போர்ட்டும் கிடைக்கிற பட்சத்துல இது நடக்கக்கூடிய வாய்ப்பு கிரியேட் ஆகும். பிரீமியம் சப்போர்ட் அப்படின்னா இந்த 300 கால் புட்டுல யார் என்ன மாதிரி ட்ரேட் ஆகுறா, 2 பேரோட எல்டிபி கால் புட்டோட எல்டிபி என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத செக் பண்ணுங்க. யாரோட எல்டிபி அதிகமோ அவங்களுக்கு தான் அந்த ஸ்ட்ரைக் சொந்தம். ஸ்பாட்டை பார்த்தீங்க அப்படின்னா 3.25க்கு முடிச்சிட போறாங்க. ஆனா இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸோட எல்டிபி எங்க இருக்கோ அங்கதான் இந்த ஸ்பாட்டோட க்ளோசிங் அப்படின்றத கொடுக்க போறாங்க. எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இந்த கான்ட்ராக்ட் இருக்கிற டைம் வேல்யூ எப்படி ஜீரோ ஆகுது, இந்த கான்செப்டை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துல நாம என்ட்ரி எடுக்கணும் எடுக்கக்கூடாது அப்படின்றத உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு லோ போகிற ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு மெசேஜை கொடுக்கல. இருந்தாலும் 24,150 ப்ரீவியஸ் டே லோ, இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் இன்னும் ஒரு நல்ல டவுன் சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத நாம எதிர்பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நல்ல ப்ரீமியத்திலே ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கும் ஸ்பாட்டுக்கும் இருந்த டிஃப்ரெண்ட் ப்ரீமியத்திலே இருந்தது. அதாவது சிந்தட்டிக் ஃபியூச்சரோட விலை அதிகமாக இருந்தது ஸ்பாட்டை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்ளோசிங்கில் சிந்தட்டிக் ஃபியூச்சர் 24,203 அங்கே தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் ஸ்பாட் 24,219. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 பாயிண்ட் டிஸ்கவுண்ட்ல இருக்கு. இன்னைக்கு நமக்கு மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றனால இந்த மந்த்லி கான்ட்ராக்ட் என்ன மாதிரி க்ளோஸ் ஆயிருக்கு, நிஃப்டியோட மந்த்லி ஃபியூச்சர் என்ன மாதிரி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்றதையும் பார்ப்போம். இண்டெக்ஸ் ஃபியூச்சர் நமக்கு மந்த்லி ஃபியூச்சரோட க்ளோசிங் 24,209 இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூச்சரை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலும் 10 பாயிண்ட் டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கு. டைரக்டா மந்த்லி ஃபியூச்சரே கால்குலேட் பண்ண மந்த்லி ஃபியூச்சரை டைரக்டா நம்ம பார்த்தாலும் 10 பாயிண்ட் டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கு. ஸோ இந்த டிஸ்கவுண்ட்டை என்ன மாதிரி ஈவன் பண்றாங்க, எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஸ்பாட் ஃபியூச்சர் 2 பேரும் ஈவன் ஆகணும். இதுதான் ஆப்ஷன் செயினோட அல்காரிதம். இதுல இப்படி மேட்ச் பண்ணும்போது தான் இருக்கிற டைம் வேல்யூ ஜீரோ ஆகும். ஸோ இந்த டைம் வேல்யூ எப்படி ஜீரோ ஆகுது, இருக்கிற டைம் வேல்யூ ஜீரோ பண்றதுக்காக மட்டும்தான் இந்த ஆப்ஷன் செயின் ரன் ஆகுது. இங்க நீங்களும் நாமளும் பை பண்றதுக்கோ செல் பண்றதுக்கோ இந்த ஆப்ஷன் செயின் ரன் ஆகல. யார் பையும் செல்லும் பண்ணல அப்படின்னாலும் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இந்த டைம் வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா ஜீரோ ஆயிடும். ஸோ இதை புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. தேவையில்லாத என்ட்ரிஸ் அப்படின்றத எடுக்காதீங்க. எல்லா நாளும் எல்லா எக்ஸ்பைரிலையும் ஜீரோ டு ஹீரோ அப்படின்றது நடந்துரும் அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ண வேணாம். மார்க்கெட் இந்த ஒரு 150 டு 300 இதுவே ஒரு 150 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல இருக்கு. இதுவே ஒரு நாளைக்கு உண்டான ரேஞ்சும் ஒரு நாளோட ரேஞ்சை கவர் பண்றதுக்கு போதுமான இடம் தான். ஆனா இதுக்கு வெளியே இருந்தா என்ன நடக்குது, எந்த அளவு வேகம் கிடைக்குது அப்படின்றத புரிஞ்சு இந்த மாதிரியான ட்ரேட்ஸை எடுக்க முயற்சி பண்ணுங்க. எல்லா நாளும் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எல்லா நாளுமே உங்க கேபிட்டல்ல ரிஸ்க் வைக்கிறீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல என்ட்ரி வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகம் அப்படியாப்பட்ட இடத்த எடுத்து அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு உண்டான ரிஸ்கை மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.